கர்த்தர் ஏதோ ஒரு செய்தியை நமக்கு சொல்ல விரும்புகிறார். ಅದರ ಮುಖಾಂತರವಾಗಿ ಕರ್ತನು ಏನೋ ಒಂದು ಸಂದೇಶವನ್ನು ನಮಗೆ ಹೇಳಲಿಕ್ಕೆ ಬಯಸುತ್ತಾನೆ. அந்நியர்களை போல நீங்கள் பயந்து போய் உட்கார்ந்திர கூடாது. ಅನ್ಯರ ಹಾಗೆ ನೀವು ಭಯಪಟ್ಟವರಾಗಿ ಕುಳಿತುಕೊಳ್ಳಬಾರದು. நாம் ஒரு கடினமான சூழ்நிலைக்குள்ளே கடந்து போகும்போது ನಾವು ಕಠಿಣವಾದಂತ ಈ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಹಾದುಹೋಗಬೇಕಾದರೆ அதிலே நாம் கற்றுக்கொள்வதற்கு ஒரு காரியத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ಅದರಲ್ಲಿ ನಾವು ಕಲಿತುಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ದೇವರು ಒಂದು ಸಂಗತಿ ನಮಗೆ ಇಟ್ಟಿದ್ದಾನೆ. கர்த்தர் இந்த நிகழ்வின் மூலம் ஏதோ ஒன்று சொல்ல விரும்புகிறார். ಕರ್ತನು ಈ ಸನ್ನಿವೇಶಗಳ ಮುಖಾಂತರವಾಗಿ ಏನೋ ಒಂದು ಸಂಗತಿ ನಮ್ಮ ಬಳಿಯಲ್ಲಿ ಹೇಳಲಿಕ್ಕೆ ಬಯಸ್ತಾ ಇದ್ದಾನೆ. இந்த நாட்கள் உங்களுக்கு ஏதோ ஒரு செய்தியை சொல்லுகிறது. ಈ ಕಾಲಘಟ್ಟದಲ್ಲಿ ಏನೋ ಒಂದು ಸಂದೇಶ ದೇವರು ನಿಮಗೆ ಹೇಳುತ್ತಾ ಇದ್ದಾನೆ. கர்த்தருடைய பிள்ளைகள் அப்படிதான் யோசிச்சு பார்க்கணும். ಕರ್ತನ ಮಕ್ಕಳು ಅದೇ ರೀತಿನೇ ಯೋಚನೆ ಮಾಡಿ ನೋಡಬೇಕು. மற்றவங்க தான் நான் இப்படிப்பட்ட காலங்களை பார்த்து பயப்படுவாங்க. ಉಳಿದವರು ಈ ರೀತಿಯಾದ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನೋಡಿ ಭಯಪಡುತ್ತಾರೆ. நீங்களும் நானும் இந்த நாட்களை ஆராய்ந்து பார்க்கணும். ನೀವು ಈ ದಿವಸಗಳನ್ನು ನಾವು ಸಂಶೋಧನೆ ಮಾಡಿ ನಾವು ನೋಡಬೇಕು. இது ஒரு டிஃபரண்டான ஒரு சிச்சுவேஷன். ಕಾರಣವೇನೆಂದರೆ ಇದು ವ್ಯತ್ಯಾಸಕರವಾದಂತ ಸಂದರ್ಭ.